அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். 4 ஆண்டுகளுக்கு முன் துண்டு துண்டாக வெட்டி கொலை செய்யப்பட்டவரின் உடல் பாகங்களை மருத்துவ குழுவினர் சேகரித்த காட்சிகள்தான் இவை. மதுரை கோப்புதூர் லூர்து நகரைச் சேர்ந்த துளசிராமன் என்பவரின் மகன் சிந்துராஜ். 28 வயதான சிந்துராஜ் குடிபோதைக்கு அடிமையானவர் என கூறப்படுகிறது. அதில் இருந்து மீள்வதற்காக கடந்த 2020ஆம் ஆண்டு ரவீந்திரன் என்பவர் நடத்தி வந்த வேல் அறக்கட்டளை பவுண்டேஷன் போதை மறுவாழ்வு மையத்தில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் திடீரென அவர் மாயமானார். இது தொடர்பாக சிந்துராஜின் மனைவி பானுப்பிரியா மதுரை மாட்டுத்தாவணி காவல் நிலையத்தில் அளித்த புகாரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். விசாரணையில் எந்த முன்னேற்றமும் இல்லாததால் கடந்த 2023ஆம் ஆண்டு துளசிராமன் தனது மகனை கண்டுபிடித்து தருமாறு மீண்டும் புகார் அளிக்க வழக்கை தூசி தட்டி எடுத்த போலீசாரின் துரித விசாரணையில் சிந்துராஜின் மனைவி பானுப்பிரியா கூறியதை கேட்டு திகைத்தனர். மதுரை அப்போலோ மருத்துவமனை அருகில் போதை மறுவாழ்வு மையம் நடத்தி வந்த மதுரை வண்டியூர் சதாசிவம் நகரைச் சேர்ந்த ரவீந்திரன் தான் தனது கணவரை கொலை செய்ததாக கூறி போலீசாரையே அதிர வைத்தார். இதனையடுத்து காணாமற் போன வழக்கு கொலை வழக்காக மாற்றப்பட்டு கடத்தல் வழக்கில் தற்போது சிறையில் இருக்கும் ரவீந்திரன் மற்றும் அவரது நண்பர் கண்ணனிடம் விசாரணை நடத்தியதில் அவர்கள் உண்மையை ஒத்துக்கொண்டனர். கடந்த 2016ஆம் ஆண்டு தன்னிடம் வேலை செய்த துளசிராமன் தனியாக போதை மறுவாழ்வு மையம் நடத்துவதாக கூறியதால் துளசிராமனுக்கும் தனக்கும் தகராறு ஏற்பட்டதாகவும் அப்போது அவரது மகன் சிந்துராஜ் அங்கு வந்து தங்களை தாக்கிவிட்டு தந்தையை அழைத்துக் கொண்டு சென்றதாகவும் கூறியுள்ளார். இத்தகைய சூழலில் சிந்துராஜ் மதுவுக்கு அடிமையானதால் அவரது மனைவி பானுப்பிரியா போதை மறுவாழ்வு மையத்தை தொடர்பு கொண்டு தனது கணவரை சிகிச்சைக்கு அழைத்து செல்லுமாறு கூறியதன் அடிப்படையில் அங்கு சென்றதாக ரவீந்திரன் தெரிவித்திருக்கிறார். போதையில் இருந்த சிந்துராஜை அழைக்க சென்ற போதுதான் தன்னை தாக்கியவன் என்பது தெரிந்ததாக கூறியுள்ள ரவீந்திரன் பின்னர் சிந்துராஜை மறுவாழ்வு மையத்திற்கு அழைத்து சென்று கொடூரமாக தாக்கியதாகவும் அதில் சிந்துராஜ் மயங்கி உயிரிழந்ததாகவும் கூறியுள்ளார். பின்னர் இறந்த சிந்துராஜின் உடலை பால்பாண்டி மற்றும் வசந்த் என்பவர் உதவியோடு மரமறுக்கும் மெஷின் மூலமாக கை, கால், தலை, உடல் என துண்டு துண்டாக வெட்டி சாக்குப்பையில் போட்டுக்கொண்டு கார் மூலமாக திருச்செந்தூருக்கு சென்று தனியார் விடுதியில் தங்கியதாக தெரிவித்துள்ளார். பின்னர் திருச்செந்தூர் அமளி நகரைச் சேர்ந்த நண்பர் கண்ணன் என்பவர் உதவியோடு உடன்குடி பகுதியில் உள்ள குதிரைமொழி தேரி பகுதியில் உள்ள சுடுகாட்டில் உடல் பாகங்களை புதைத்துவிட்டு எதுவும் தெரியாததைப் போல திரும்பிய நிலையில் கடத்தல் வழக்கில் சிறை சென்றதாக கூறியுள்ளார். இதற்கிடையே சிந்துராஜின் மனைவி கணவரை பார்க்க வேண்டுமென வந்தபோது சிகிச்சைக்கு ஒத்துழைக்காததால் அவர் உறக்கத்தில் இருப்பதாக கூறி சமாளித்து வந்ததாகவும் ஒரு கட்டத்தில் அவரிடம் உண்மையை கூறி வெளியே சொன்னால் அவரையும் கொன்று விடுவேன் என அவருடன் நெருக்கத்தை ஏற்படுத்தி கொண்டதாகவும் வாக்குமூலம் அளித்தார். இதனையடுத்து குற்றவாளிகள் அடையாளம் காட்டியதன் அடிப்படையில் சிந்துராஜின் உடல் புதைக்கப்பட்ட இடத்தில் காவல் மற்றும் வருவாய்த்துறையினர், மருத்துவ குழுவினர் உள்ளிட்டோர் உடலை தோண்டும் பணியில் ஈடுபட்டனர். உடலை புதைத்து 4 ஆண்டுகளுக்கு மேல் ஆகியிருந்ததால் இடத்தை கண்டறிவதில் முதலில் குழப்பம் ஏற்பட பின்னர் JCB இயந்திரத்தின் உதவியோடு குழி தோண்டப்பட்டு எலும்புக்கூடுகள் சேகரிக்கப்பட்டன. துண்டு துண்டாக கிடந்த எலும்பு துண்டுகளை மருத்துவ குழுவினர் பக்கெட்டுகளில் சேகரித்து DNA பரிசோதனைக்காக கொண்டு சென்றனர். 4 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த கொலையில் தற்போது உடல் பாகங்கள் சேகரிக்கப்பட்டிருக்கும் இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் கொலை செய்துவிட்டு சுதந்திரமாக நடமாடிய பால்பாண்டி, வசந்த் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
நிகழ்தகவு, குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.